அனைவருக்கும் வணக்கம். ஸோ நாளைக்கு இன்னைக்கு தேதி 29 ரெக்கார்டிங் மேபி உடனே உங்களுக்கு வீடியோ வந்துடும். ஸோ நாளை தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கவர்மெண்ட் காலேஜஸ்ஸு, ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, மைனாரிட்டி, என்ஆர்ஐ எல்லாத்துக்குமே ஒரே டைமில் ஒரே லாகின்குள்ள கவுன்சிலிங், ஆன்லைன் கவுன்சிலிங் ஓப்பன் பண்ணுறாங்க. எக்ஸப்ட் 7.5வும் நீங்கள் ஜென்ரல் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிற மாதிரி கலந்துக்கலாம். பட் ஃபிசிக்கல் கவுன்சிலிங் போனவங்க விட்டுருங்க. அதே மாதிரி மற்ற கேட்டகரியில் இருக்கிறவங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் இருக்கிற, எக்ஸ் சர்வீஸ் மேனில் இருக்கிற, என்னை கூப்பிடவே இல்லை, அவங்க எல்லாருமே ஆன்லைன் கவுன்சிலிங், ஜென்ரல் கவுன்சிலிங் எலிஜிபிள் தான். ரைட். ஸோ பியூர் கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான் நான் சாய்ஸ் ஃபில் பண்ண போகிறேன்னா எனக்கு தெரிஞ்சு பேமெண்ட் எதுவும் இருக்காது. செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜுக்கு பலந்துக்கிற மாதிரி தான் ஒரு 30,000 ரூபாய் பணம் கட்டணும். அதுலேயே மேனேஜ்மெண்ட் கோட்டா பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி தான் 1 lakh பணம் கட்டணும். இது இல்லாமல் கவுன்சிலிங்கோட ப்ராசஸிங் சார்ஜ்னு ஒரு 500 to 1000 ரேஞ்சில் இருக்கலாம். இந்த பேமெண்ட்லாம் கட்டி கவுன்சிலிங்கில் சாய்ஸ் பண்ண போகிறோம், அட்டன் பண்ண போகிறோம். ஸோ எதுக்காக இதை பற்றி சில அவேர்னஸ்லாம் கொடுக்கணும்னா, இதோட எண்டர் கன்க்ளூஷன் என்னதாங்க நடக்குது. எம்பிபிஎஸ்ல எல்லாரும் மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் சொல்றாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஜஸ்ட் லைக் தட் ஒரு கொடுக்குறாங்க, லாகின் ஐடி பாஸ்வேர்டு பார்த்து ஜஸ்ட் ஒரு சாய்ஸை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. நான் சாய்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது இருக்கிற இன்சைட்ஸு, பையனுடைய மார்க்கு, ரேங்க்கு எங்கே பொருத்தமாக இருக்கும், பொருத்தம் இல்லைன்னா இப்போவே எங்கேயாவது வேற ஒரு ஆப்ஷனை கண்டுபிடிச்சா அது சீட்டை வாங்கிடணும். அப்படிதான் நம்ம சேனலாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும் ரொம்ப கைட் பண்ண ஆசைப்பட்றேன். மெயின் ஜஸ்ட் எல்லாரும் பண்ணுறதை நானே பண்ணி கொடுத்துறேன் அப்படின்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அதையும் தாண்டி எங்கே மீட் அவுட் ஆகுன்ற ஒரு மிகப்பெரிய சேலஞ்சை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் என்னோட வேலை. அதுக்கு தான் நம்ம யதார்த்தமாக யோசிக்கிறோம். கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ கோட்டா, ஈவன் மைனாரிட்டியில கூட நான் ஒரு 250 மார்க் இருக்கிறேன். 250 மார்க்ல தெலுங்கு மைனாரிட்டியில் என்னுடைய ரேங்க்ன்றது எனக்கு தெரியல. மேபி சீரியல் நம்பர்ல 300 400 இருக்கு. ஆனால் என்னோட கால்குலேஷன் படி 700 இடத்துல இருக்கிறாங்க. ஸோ இது மாதிரியான நிறைய விஷயங்களை தேடி அனலைஸ் பண்ணி காத்து இருந்து அடுத்து வெயிட் பண்ணி ஃபெயிலியர் ஆகிறத விட முதல் ரவுண்ட்லயே இப்பவே சீட்டு வாங்குறதுக்கான ஏற்பாடுகள் பண்றது, இதெல்லாம் ரொம்ப அட்வைடா இருக்கும். ஈவன் ஒரு ஸ்டூடெண்ட் ஆர் பேரண்டோடைய கவனக்குறைவுனால ஒரு எம்பிபிஎஸ் கிட்ட இழக்கவும் கூடாது. அதுக்கு தான் இது ப்ரொஃபஷனல் ஜாபாவே கையில எடுத்து முழு நேர வேலையாகவே நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம். எனிவே நாளைக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. எனக்குன்னு ஒரு கடமை இருக்குது, என்னோட சப்ஸ்கிரைப்னு ஒரு கடமை இருக்கு. அதை நான் இதில் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். மொத்தமாகவே ஒரு சின்ன கால்குலேஷன், என்ன மாதிரி ரிசல்ட் வரப்போகுது, ஈவன் எம்சிசியோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னும் 2 நாள் டைம் இருக்கு. மிகப்பெரிய பிக்கஸ்ட் சான்ஸ் ஃபார் லோயர் மார்க். ரைட். ஸோ அதுலேயும் கூட அவேர்னஸ் இல்லாமல் அமைதியாக இருந்தால் தப்புன்னு தான் சொல்லுவேன். உங்களுடைய ஸ்டாண்டிங் பொசிஷன், ஒரு சின்ன எக்ஸாம்பிள், யூ ஆர் பிலாங்ஸ் டு எம்பிசி கேட்டகரி, யூ பிகம் ஏ 3500 கம்யூனிட்டி ரேங்க். அப்போனா லைவான 3499 மாணவர்கள் உங்களுக்கு முன்னாடி நிற்கிறாங்கன்றத யூ கேனாட் ஃபர்கெட் இட். ஓகே. பட் ரியாலிட்டியை கண்டுபிடிச்சி அடுத்த ரவுண்ட் என்ன நடக்கும்ன்றதை கண்டுபிடிச்சி டேட்டா வச்சு வேறு வித ரிசோர்ஸில் டேட்டாவை கலெக்ட் பண்ணி உங்களுக்கு அட்மிஷன் வாங்கி கொடுக்கறது மட்டும்தான் நம்மளோட நோக்கம். சரிங்களா? வேற எதுவுமே கிடையாது. உங்களை வழிமுறைப்படுத்தணும், நடைமுறைப்படுத்தணும், அட்மிஷன் வாங்கி கொடுக்கணும், டாக்டர் சீட் வாங்கி கொடுக்கணும், தமிழ்நாட்டுக்குள்ள வாங்கி கொடுக்கணும், இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல எம்பிபிஎஸ் சீட்டை வாங்கி கொடுத்துடணுன்ற நோக்கம் மட்டும்தான். ரைட். ஸோ எனிவே கம் டு த பாயிண்ட். ஒரு சின்ன ஒரு ஸ்டாட்டிக்கல் டேட்டா, நாளைக்கு கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது பழைய வீடியோக்குள்ள அரசு மருத்துவ கல்லூரிகளை அடையாளப்படுத்தி வரிசைப்படுத்தி கொடுத்துருக்குறோம். முடிஞ்ச வரைக்கும் அதை ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதே மாதிரி செல்ஃப் ஃபைனான்சியல் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டாவுக்கு போகலாமா வேணாமா, அப்படி போகிற மாதிரி இருந்தால் என்ன மாதிரி சாய்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம்னு வீடியோ கொடுத்துருக்குறோம். ப்ரைவேட் யூனிவர்சிட்டி வீடியோ கொடுத்துருக்குறோம். ஈவன் இந்த மாதிரி கேட்டகரிஸில் ப்ரிப்பேர் பண்ணுங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் கூட கம்யூனிட்டி ரேங்க் படி கொடுக்கலாமான்னு கேட்டால் நான் ரேங்க் லிஸ்ட்டில் கொடுத்துருக்குறேன். பட் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கலாமா சார்? கண்டிப்பாக அது அதுக்கான நேரம் இல்லை. பட் வாய்ப்பு இருக்கிறப்ப கண்டிப்பாக கொடுக்குறோம். ஒரு சின்ன லாஜிக் தான். ஒரு எம்பிசி கம்யூனிட்டி இருக்கிறாங்க. டோட்டலாக இருக்கிற இடங்கள் 1208. ஸோ என்னுடைய கணக்குப்படி ஒரு 2000 2500 ரேங்க் வரைக்கும் கொடுக்கலாம் யோசிக்கிறோம். ரியாலிட்டி 1900 ரேங்க் வரைக்கும் பண்ணுறோம். பட் 2500 ரேங்க்ல இருக்கிறேங்க சார், நான் கடைசி வரைக்கும் காத்து கிடக்கலாமா சார் அப்படின்னு சொல்லி கேட்டால், யூ ஆர் த ஃபினான்சியலி சோர்சபிள் பர்சனாக இருந்தால் வேறு எங்கெல்லாம் ஆப்ஷன் இருக்குன்னு தேடுங்க. பக்கத்து மாநிலம் எங்கெல்லாம் இருக்கு அப்ளிகேஷன் தேடுங்க. உங்களுக்கு எதுவும் தேடுறதுல சேலஞ்சஸ் இருக்கா, வேற ஒரு இடத்துல நடக்கிறதே நமக்கு தெரியலன்னு நினைக்கிறீங்களா, வந்து பாருங்க, ஆப்ஷன் கேளுங்க, அட்மிஷன் கம்ப்ளீட் பண்ண பார்க்கலாம். இந்த வருஷம் ஒரே ஒரு ஸ்டாட்டிக்கல் டேட்டா, நிறைய மாணவர்கள் 520 இருந்து 480 வரைக்குமே எக்கச்சக்கமான மாணவர்கள் இருக்கிறாங்க. ஒரு மார்க்குக்கு ஒரு காலேஜ் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இருக்கு. நீங்க ரேங்க் லிஸ்ட் எடுத்து பாருங்க, கால்குலேட் பண்ணி பாருங்க. இந்த வருஷம் ஏற்கனவே தோராயமாக கணிக்கப்பட்ட
மதிப்பெண்களை விட இன்னைக்கு கொஞ்சம் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா இந்த வீடியோல நான் பதிவு நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயத்த எனக்கு ஒன்று தெரிய வரும்போது நான் சொல்லாமல் இருக்கக்கூடாது. இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது 2லிருந்து 5 மதிப்பெண் வரைக்கும் போகும்னு எதிர்பார்க்கிறோம். பட் இருந்தாலும் குறையணும் அப்படின்னு தான் எல்லாரோட ஆசையும் கூட. ஸோ கட் ஆஃப் குறைந்தால் ரொம்ப சந்தோஷம். பட் இருக்கிறத பேரண்டோட மனநிலை, ஸ்டூடெண்டோட மனநிலை இடத்தை விட்டு கொடுப்பதற்கு ரெடியா இல்லை. நாம கொடுக்குற அவேர்னஸ், அதுவும் எங்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் வந்தாலும் நான் விடவே மாட்டேன். அவங்களுக்கு எப்படியாவது இருக்கிற ரியாலிட்டி எடுத்து சொல்லி எப்படியாவது ஒரு காலேஜ் சீட்டு வாங்கிட்டு திரும்ப ரீஅலாட்மெண்ட் தான் கொண்டு போயிட்டு திரும்ப அவங்களோட ட்ரீம் அச்சீவ் பண்ண பார்ப்பேன். பட் எதுவும் விட்டுறக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருப்போம். ஸோ எல்லாரும் நாளை கவுன்சிலிங் ரெடி ஆயிடுங்க. சாய்ஸ் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சேலஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில், உங்களுக்கு தெரியலன்ற பட்சத்தில், எனக்கு ஒரு இன்டர்நெட் பேங்கிங் கிடையாது, பேமெண்ட் கட்ட முடியல, சேலஞ்சஸ் இருந்துச்சுன்னா நேரடியாக வந்துருங்க. சரிங்களா? ஒரு காலகட்டத்தில் நேரடியாக தான் அட்மிஷன் கண்டக்ட் பண்ணோம். இப்போதான் ஆன்லைனில் பண்ணுறோம். நேரடியாக வரது திறமையாக பார்க்காது. சரிங்களா? ஸோ மொத்தமாக இருக்கிற பிசியில் ஒரு 1600 சீட்டும், பிசிஎம்ல 215, எம்பிசியில் 1228, எஸ்சியில் ஒரு 930, எஸ்சியில் ஒரு 170, எஸ்டியில் ஒரு 62 சீட்டு. இது சீட் மேட்ரிக்ஸ். இந்த ரேஞ்சில் தான் சீட் மேட்ரிக்ஸ் வேல்யூ இருக்கும். இது முன்ன பின்ன சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறோம். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீடட் இருக்கிற பட்சத்தில் எல்லாம் முடிஞ்ச பிறகு வராதிங்க, முன்னாடி வர பாருங்க. ஸோ நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.